ஐயோ என்ன சொல்றது, யூஸ்வலான வில்லைங்க, ஸ்மக்லிங் டீலர், பெரிய கேங்ஸ்டர், கவர்மெண்ட்டே இவங்க தான் நடத்துவாங்க. இது படத்தில் மட்டும் தான் நடக்குதா இல்லை என்னன்னு தெரியல. I can't, Dad. I can't. Love you, Razan. Safe journey. Do it. சார் உங்க பையனை நீங்களே Do what I say. சார் உங்க பையனை நீங்களே கொலை Do what I say. படுபாவிகளா, ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா? அதை எதுக்குறதுக்கு ஒரு ஹீரோ இருப்பாரு. அதான் நடந்துக்கிட்டு காலமா. ஒரு வழியா வில்ல இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சு அப்பா சொல்றேன் நான் பாத்துக்கிறேன். பா போதும்பா அப்படின்ற நம்ம மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்குள்ளே அங்க கட் பண்ணா காலேஜ்ல பாலையாவோட பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து அம்புழுத்துக்கிறாரு. அவங்க அப்பா வந்துட்டு என் மகன், ஆனா இந்த மாதிரி அப்பானா எங்க போலாமா? நான் கூட வரட்டா? என்ன கார்த்தியா லவ் பண்ற போல இருக்கு? அவனுக்கு தான் எல்லாமா, எங்களுக்கு இல்லையா? இது லைப்ரரி, சைலண்டா ஸ்வீட் கிஸ். குடு 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 குடு. வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும். அப்போ உங்களால எனக்கு 10 பைசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானடா? முகரைய பத்தியா பஸ்ஸுக்கு மாட்ட கண்ணாடிலாம் மாட்டி இருந்து ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க? சொல்ல வளர்க்க தெரியாத, ஆனா பிள்ளைய வளர்க்க தெரியும். வந்துட்டு வீர வசனம் வேற. முத்தம் குடுக்கறன்னா வாங்கிக்கோ. என்ன மாவு பேசுற? சீன் நல்லா இல்லையா? இல்ல டாடி, இவ கூட படுக்கிறேன்னு சொன்னா வெளியே நான் காவ காத்துக்கிட்டு இருப்பேன். யார் வந்து என்ன தடுக்க போறான்? உள்ள வந்துட்டு மேட்ரு பண்ண கூப்பிட்டா கூட நானே காவல் இருப்பேன்டா அப்படின்னு ஒரு டைலாக் அங்கே போட்டு ஐயா நம்ம தலையில அடிச்சு சங்கடமாயி இப்படிலாமா என் பிள்ளைய வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வீட்டில் போய் பாலையாட்டை போட்டுக்கிட்டு பாலையாட்ட ஒரு புல்லட் எடுத்துட்டு இரு நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு அங்கே போயிட்டு ஊருக்கெல்லாம் ஒரு கதை சொல்றேன். நான் அவங்க குடும்பத்தை வில்லை குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. பாப்பா, கொலைச்சது நாயின்னா நீ சொல்ற மாதிரியே விட்டு போயிருப்பேன். ஆனா இது ஓனாய், பாடம் சொல்லி தந்தாகணும். போய் பேசிட்டு வந்தோம். காலேஜுக்கு போய் பொம்பளை புள்ள கிட்ட யாரு வருவாரு யாரு தடுப்பாருன்னு கேட்டீங்களாமே, அதுக்காக தான் வந்திருக்கேன். நான் யாரு, எனக்கு முன்னாடி யாரு இருக்காங்க பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சா தவழ்ந்துகிட்டே வந்து என் காலடியில உட்காருவேன். அதாவது புதுசா யூத்தா சீன் சொல்லுங்களேன்டா. யூத்தா சீன் சொன்னா மட்டும் கிழிச்சிருவேன். நீ சொன்ன சீனை கரெக்டா பண்ணு. உங்ககிட்ட என்ன பணம் இருக்கு சார்? உங்க முன்னாடியும் பின்னாடியும் நிறைய பேர் இருப்பாங்க. நாங்க எங்க முன்னாடி பின்னாடி யார் இருக்க போறா? நாங்க தான் இருப்போம். அதே கசமான திரும்பி வந்துக்கிறேன். நில்லுடா. இந்த மாதிரி 30 பேரை கொண்ட ஒரு ஆள் தெரியுமா? அது யார் தெரியுமா? அது யார் செய்யாதவங்க சொன்னா அது சரித்திரம். பார்த்தவன் சொன்னா அது வந்துட்டு வேற மாதிரி. ஆனா செஞ்சவன் நானே சொல்லும் போது அது வேற வேற மாதிரி இருக்கு சொல்லிட்டு ஒரு பெரிய லென்த்தா ஒரு கதையை சொல்றாரு. அந்த விஷுவலும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. கடைசியில டயலாக போடுறாரு. என்ன மாதிரி டயலாக்? எங்க அப்பா எப்பவும் ஒன்று சொல்லுவார், நம்மளை பத்தி சொல்லணும்னா நமக்கு முன்னாடி அவன் இருக்கான் பின்னாடி எவன் இருக்கான்லாம் சொல்லக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி எதையாவது அறுத்தோமா, தேவையில்லாத விஷயங்களை புடுங்கினோமான்னு சொல்லணும்னா. ஒரு வழியா அந்த பையன் உப்புழுத்த பையன் கதையை ஃபுல்லா சொல்லி அந்த டெவில் காப்பேன் நான் தான்டா இது வேலை வந்துட்டு பொண்ணுட்ட சத்தியம் பண்ண இல்லைன்னு வச்சுக்க அவெல்லாம் ஒவ்வொரு தலையை வெட்டி பிரியாணி போட்டுருக்காரு. என் பொண்ணுக்கு வாக்கு கொடுத்ததுனால பேச்சோட நிப்பாட்டிட்டேன். நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொல்லிடா. நான் தலையா இல்லைன்னா ஒவ்வொருத்தரோட தலையையும் வெட்டி சூடா பிரியாணி போட்டிருப்பேன். பார்த்தல புரியுதா?
இருக்குப்பா மேட்ரு அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கு. அது எப்படியே தலையை வெட்டி பிரியாணி போட்டு வரான். சரி என்ன பண்றது, நம்பிதான் ஆகணும். நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போதே, ஏய் என்னத்தடா புடுங்கினேன் இதுக்கு முன்னாடி என்னத்தடா அறுத்த அப்படின்னு நம்மளை யாராவது கேட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி நாம இதுக்கு முன்னாடி எதையாவது அறுத்தோமா, தேவையில்லாத விஷயங்களை புடுங்கினோமான்னு சொல்லணும்னா சத்தம் போடக்கூடாது. எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. ஒருத்தனை பத்தி நீங்க கேட்கணும்னா இதுக்கு முன்னாடி என்னத்த பண்ண, இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு கேட்டு செய்யி. இனிமேலாவது ஊரை விட்டு போறதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஊருக்குள்ளே இருந்தாலும் திரும்பி வாழ பாடுறா விளக்கு அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாப்புல. உங்க கையெடுத்து கும்பிடுற சித்தப்பா, என்கிட்ட பேசாதீங்க, என் கூட சுத்தாதீங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவர் பொண்ணுக்கு சோல்ஜர் ஆகணும் ஆர்மியில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்க, இந்த பக்கம் பார்த்தா வில்லனை திறந்துக்கிட்டு ஒரு விரட்டை. இந்த மாதிரி தான் கதை போய்கிட்டு கடைசியில் ஒரு வழியா ஒரு குடோன் மாதிரி இருக்கு, அந்த ஏரியாவில் போய் எல்லாம் செட்டில் ஆயிடுறாங்க. இதெல்லாம் நடக்குமா? நினைச்சது நடந்துருச்சு. அங்கே பார்த்தா நம்ம கைதி ரெஃபரன்ஸ்லாம் வருது. அப்புறம் விக்ரம் படத்துல கமலஹாசன் யூஸ் பண்ணாங்க ஒரு பெரிய கன் மாதிரி இருக்கு, அந்த கன்னை எடுத்துட்டு வைக்கிறாங்க. ஐயா இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் இப்போ வந்து பிரபலமா. பகவான் சார், மார்க்கெட்ல இந்த கன்னை யூஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் பேர் வந்திருக்கு. நீங்க இது யூஸ் பண்ணா இதுங்களுக்கு பேர் வந்துடும். ஐயா இதெல்லாம் நார்மல் ஹீரோயா, ஐயா சூப்பர் ஸ்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய சிலிண்டர் பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த சிலிண்டர் வண்டியவே தூக்கி எரிஞ்சு சுற்றுலாப்புல இருக்க ஜீப் எல்லாம் பறந்து அங்க மேல இருந்த டேம் உடைச்சு தண்ணிலாம் ஒழுகிட்டு இருக்கு. அட்டா பாவிகளா ஊரே அழிச்சு விட்டீங்களா ஒரு பிள்ளைக்காக அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்து வேடிக்கை வாங்கிட்டாங்க. வேதனையா இருக்கு, இருக்க முடியாது அவார்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கு. இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நீங்க சொல்லுங்க, இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? வேற டயலாக் வேற கடைசியில, ஏய் என்னை பார்த்தா ஒட்டிக்கு போயிருவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்ல, ஐயா நீங்க யாருங்க இப்பதான் உங்களைய பக்கத்திலே பாக்குறேன் அப்படின்னு நம்ம பதவி சொல்லிட்டாங்க. செட்டிங்க வேங்கியமாவா ஒத்தையில நிக்க நில்லு இருந்தா மொத்தமா வாங்கல. அதுல வந்த வாழையாடுறாரு, இதுனா கீரையில அப்படின்னா ஏன்னா அஞ்சுட்டு இருக்கும்போது புளி கூட பராண்டி டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது 2 பெரிய புலி குறுக்க வந்துருச்சு. வாழ்வா சாவா பாத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு புளிய தவடையில அடிச்சு பல்ல கழட்டி பயங்கரமான உடனே ஓரமா போட்டு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன விளாண்டதையா, அதுல ஒரு புளியை நான் இங்கிட்ட அடிச்சு செவுள்ள அடிச்சு உள்ள போயிருச்சு. ஒரு புளி வந்து ஊரை விட்டு காலி பண்ணி போயிருச்சு. நீங்களா உருப்படியா ஏதோ பேசவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு அப்படியே கிளம்புறாரு. அதான் படம், அவ்வளவுதான். ஓ மட்டமாமே